ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கமல் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், 20 மூவிங் ஆவரேஜ் பீரியட் 50 அண்ட் தென் எம்எஸ்சிடி காம்பினேஷனில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஈஸியாக வந்து முன்கூட்டி வந்து நம்ம தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுங்களேன், 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 150 ரூபா போகுது, திரும்ப 130 ரூபா வரும். ஸோ அந்த 150 ரூபா போயிட்டு 140 ரூபா வரதும் போதே நான் எப்படி வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி திரும்ப நான் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி எடுத்துறேன். நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மூவிங் இதையும் நான் எடுத்துறேன். ஆல்ரைட், ஸோ எம்எஸ்சிடியும் வந்து நான் எடுத்துறேன். ஸோ இண்டிகேட்டரில் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுறோம். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு கீழே இங்கே வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒரு வாட்டி வந்துச்சா, இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க, இன்னொரு வாட்டி வந்துச்சு, ரெண்டுமே வந்தது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும், டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அந்த லென்த்தை. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் 20 வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 20 அண்ட் நான் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே க்ரீன் கலர் வச்சுக்கணும். நான் ஒரு லைட்டட் ஆவரேஜ் நான் கொடுக்குறேன். அப்புறம் லைனை வந்து இந்த திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த லைனுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 50 வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இன்புட்ஸில் போயிட்டு இங்கே வந்து 50 மூவிங் ஆவரேஜை நமக்கு வந்து போட்டுப்போம். ஸ்டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு நான் எப்பவுமே ஹை வெயிட்டேஜுக்கு ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜஸ் பக்கவா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குங்களா, இது 50 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ மூவிங் ஆவரேஜ் செட்டப் இதில் முடிஞ்சு. இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் நம்ம போவோம். இது வந்து MACD அப்படின்னு சொல்லுவோம். MACD அப்படின்னா என்ன அப்படின்னா, மூவிங் ஆவரேஜஸ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ஸ்னா அப்படியே குறுக்கிட்டே போகிறது, இங்கே பார்த்தீங்களா இப்படி குறுக்கிட்டே வருது. அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் அப்படின்னா பிரிஞ்சு போகிறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. MACD இதுதாங்க மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் தான் MACDன்னு வந்து சொல்றாங்க. நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து போயிருங்க. இங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ செட்டிங்ஸ்ல இன்புட்ஸ்ல வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஃபாஸ்ட் லென்த்து, ஸ்லோ லென்த்து, சோர்ஸ், சிக்னல் ஸ்மூத்திங்கு, ஆசிலேட்டர் எம்ஏ டைப்பு, சிக்னல் லைன் எம்ஏ டைப்பு, இது எல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் தான். இது எதுவுமே நீங்கள் வந்து கையே வைக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ ஸ்டைல் மட்டும் வாங்க. ஸ்டைல் வந்துட்டு இங்கே சிக்னல் MACD அண்ட் சிக்னல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லைன்ஸை வந்து மட்டும் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணோம், கலரை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ MACD லைனுக்கு வந்து நான் கிரீன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கிரீன் கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறமா சிக்னல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நான் ரெட்டு வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுவும் முடிஞ்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி இதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணுறது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இங்கே வந்து பாருங்க, நம்ம மூவிங் ஆவரேஜ்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக் எடுப்போம், மேலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சைட் வேஸ்லயும் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் இன்னொரு வாட்டியும் ரிப்பீட் பண்றேன். டைம் ஃப்ரேம் வந்து 1 டேல வச்சுக்கிட்டோம். மூவிங் ஆவரேஜ் 20, 50, MACD வந்து நம்ம எடுத்தாச்சு. வெரி குட். இப்போ எல்லாருக்கும் கிளீனா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து நான் எப்படி இதை வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த மார்க்கெட்ல எப்படி இந்த பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படியே அழகா வந்து மேலே போயிட்டே இருக்கான். பட் நமக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ கீழே மேலே அந்த மாதிரி தான் இருக்கு. இதே நம்ம மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கிளீனா தெரியுது. ஸோ 20, 50க்கும் ஜிக்ஸாக்கா இருக்கான், பட் அங்கங்க உடைச்சிட்டு அழகா வந்து மேலே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துங்களேன், இங்க வந்து பாருங்க, நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சரியான ஜோன் கிரியேட் இருக்கு. விச் மீன்ஸ் என்ன, கிட்ட கிட்ட ஒரு 28 ஜூன்ல இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த நேரோ சிபிஆர் பத்திலாம் பேசல, அந்த மாதிரி அந்த பிரைஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு. பெருசா எதுவுமே இல்லை. இங்கேயும் வந்து பாருங்க ஒரு பவுண்டரி லெவல் தான், இதுவும் வந்து ஒரு ஜோன் லெவல் தான். இந்த ஜோன் லெவல் உடைச்சிட்டான், திரும்ப இங்க வந்து பாருங்க ஒரு டோஜி போட்டிருக்கான். ஓகே, ஸோ இங்க நம்ம இங்க வந்து எடுக்கிறதுக்கு நம்ம இங்கேயே வந்து பாருங்களேன்,
உங்களுக்கு இங்கே வந்து நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி காட்டுறேன். நம்ம யாரெல்லாம் லைன் சார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ என்னோட வீடியோ ஒன்று இருக்கும், அதில் ஏபி அப்படின்னு வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பழைய கான்செப்ட் நம்மள ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும், எப்பவுமே ஒரு வி வந்து இந்த ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் சின்ன சின்னதாக தான் இருக்குது, அந்த வியை வந்து கட் பண்ணிட்டான். ஸோ என்னைக்கா இருந்து மேலே போகிறோம் நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்க, நம்ம இங்கே வந்து மூவிங் அவரேஜில் இங்கே வந்து எடுத்திருப்போம், பட் நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஏவி கான்செப்ட் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கெல்லாம் விட்டுட்டா கூட பரவாயில்ல, இங்கே வந்து பாருங்க திரும்ப இங்கே வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப ஒரு வியை வந்து கட் பண்ணுறான். ஸோ அப்பவுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் இவன் வந்து நல்லா மேலே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் இங்கே வந்து பாருங்க ஒரு வி. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலுமே இவன் அழகாக வந்து மேலே போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து போயிட்டாங்க, இது எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி நம்ம மூவிங் அவரேஜில் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து இது முடிச்சுட்டு இந்த லைன் இல்லை இந்த லைன் கிட்ட வந்து க்ளோஸ் வைக்கிறோன்னா அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நம்ம இங்கே பை பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே வந்து ஒரு 50% தான் நமக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கும். சப்போஸ் நம்ம இங்கே பை பண்ணிட்டு இதை கட் பண்ணும்போது வைங்க, எங்கே கட் பண்ணுறான், உங்களுக்கு இங்கேயே கட் பண்ணுறான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்களேன், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 782 இருந்து 52 30 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி தாங்க இங்கேயும் பாருங்களேன், இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து கட் பண்ணியிருக்கான், கட் பண்ணும்போது இந்த லைன் மேலே தான் இருந்திருக்கான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டான், நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம் ட்ரெண்டும் மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பை பண்ணுறோம். பை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப இங்கே வரும்போது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், ஐ மீன் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். பட் நமக்கு இங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு, இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 லாட் வாங்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகும்போது 5 லாட் வந்து நீங்கள் வித்துறீங்க. திரும்ப அவன் எப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு மேலே ஏறானோ திரும்ப அப்போ வந்து நீங்கள் ஒரு 5 லாட் வந்து பையும் பண்ணலாம், கீழே இறங்குறனா செல் பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக ப்ராஃபிட்டை மூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது வந்து இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது. அடுத்து நான் எஸ்பிஐ வந்து போக பாருங்களேன், எஸ்பிஐலையும் வந்து பாருங்க எப்படி வந்து இவங்க ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ எங்கேயுமே வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் அவரேஜ் கீழே இருக்கான். நம்ம எப்பவுமே மூவிங் அவரேஜ் கீழே இருந்தால் உடச்சி மேலே போகிற வரைக்கும் நம்ம வந்து பையே எடுக்க மாட்டோம். பட் இங்கே வந்து பாருங்க நம்மளுக்கு இங்கேயே வந்து தெரிய வந்துருச்சு, அந்த மூவிங் ஆவரேஜ் மேலே கிட்ட போயிட்டு இங்கே வரும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த சார்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இங்கே பாருங்க இந்த வியை வந்து க்ளோஸ் வச்சு அந்த அந்த இந்த லெவலையும் வச்சு எடுத்துட்டான். நம்ம இங்கேயே எடுத்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் ரொம்ப கன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை பாருங்கள், அழகாக இங்கே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டபுள் கன்ஃபர்மேஷன் தான், மூவிங் ஆவரேஜஸ் 20 உடச்சு மேலே போகிறான், நல்ல பாசிட்டிவ் போகிறான், இந்த வி இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி அழகாகவும் மேலே போயிட்டான். ஸோ திரும்ப நம்ம எங்கே வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்களேன் கரெக்டாக டோஜி வச்சுருக்கான். டோஜி வச்சா நம்ம ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே வெயிட் பண்ணுறோம். இங்கே வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இங்கே இந்த ஜோனில் எங்கே வாங்கியிருந்தாலுமே நம்ம இதுவரையும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, இங்கேயே நம்ம வந்து போயிடலாம். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்ன்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுவே வந்து நீங்கள் பெரிய குவான்டிட்டியாக பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். யாராச்சும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்களே வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே மாஸ்டர் ஆயிடலாம். வேற எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. இங்கே வந்து பாருங்களேன் ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து பை பண்ணியிருக்கோம், பை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன டேட்டில் வாங்கியிருக்கோம், மண்டே 17 அக்டோபர் 22 வந்து வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எப்போ முடிஞ்சிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 17 நவம்பர்லேருந்து முடிஞ்சிருச்சு. பட் இது க்ளோஸ் வைக்கிறது நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வரையும் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் 30, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேடிங் டேஸ்னுடைய அந்த டைம் பீரியடு இந்த அமௌண்ட் வந்து இதுலேயே உங்களுக்கு லாக் ஆயிருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுட்டு போயிருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதில் மெயினான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூவிங் ஆவரேஜஸையும் எம்ஏசிடியும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக வந்து புரிய ஆரம்பிக்கும். நான் இன்னொரு ஸ்டாக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஐடிசி வந்து எடுக்கிறேன். ஸோ ஐடிசி லிமிடெட், ஏன்னா இது நம்ம ஒரு ஸ்டாக்ல மட்டும் பார்க்க தேவையில்லை, நீங்கள் நிறைய ஸ்டாக்லையுமே இந்த மாதிரி தான் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் கிவ் மீ a minute.
ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சு. ஆல்ரைட். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இதை வந்து கட் பண்ணிட்டான், ஏரியாவே வந்து கட் பண்ணிட்டான், கரெக்டாக நமக்கு தெரியுது. ஸோ மூவிங் அரேஸ் அழகாக மேலே போயிட்டே இருக்கான். எனக்கு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து செல் சிக்னல் வருது. ஐ மீன் இதை கட் பண்ணிட்டு கீழே இறங்கலாம் தெரிஞ்சிருச்சு. பட் இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை தான். நான் வந்து மற்ற ஸ்டாக்குக்கும் பேசிடுவேன், இந்த ஸ்டாக் மட்டும் நான் இது பண்ண முடியாது. ஸோ அழகாக வந்து பாருங்களேன் கீழே வந்துட்டான். திரும்ப இங்கே வரும்போது திரும்ப கட் பண்ணும்போது நீங்கள் டபுள் கன்ஃபர்மேஷன், டபுள் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணலாம், எந்த இதுவுமே கிடையாது. இங்கேயுமே பாருங்கள் நம்ம ட்ரெண்டு அழகாக அந்த ஹை டு ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் பை பண்ணுறீங்க, இங்கே வந்து பாருங்கள் இது இவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம விட்டுட்டோம். இங்கே மேலே டாப் ஹையில் ஒரு டோஜி மாதிரி ஒன்று போட்டிருக்கான். போட்டுட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ கேண்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அவ்வளோதான், இங்கே நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். திரும்ப அவன் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் நீங்கள் விட்டுறலாம். திரும்ப இங்கே வந்து கட் பண்ணி எடுக்கிறான்னு வச்சுங்களேன், இங்கேயும் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் டபுள் கன்ஃபர்மேஷனோட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ட்ரேடை வந்து மற்றவங்களும் இந்த லெவல்ஸ் கொடுக்குறான், அதை நான் வாங்கி இது பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே போகாதீங்க. நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணுங்க, நீங்களே ஓனாக கற்றுக்கோங்க. நம்ம இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எப்படி பார்க்க போகிறோம், இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கான்செப்டில் நீங்கள் இன்ட்ராடேக்கும் கமாடிட்டிக்கும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணல. நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். என் கூடயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டரை வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும்போது ப்ரீமியம் டிக்கே பயங்கரமாக வந்து அடி வாங்கும். இதே நம்ம ஸ்டாக்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லை அப்படின்னாலுமே நாளைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுனால இது ப்ராஃபிட் லாஸ் வந்து மேட்டர் இல்லைங்க. நீங்கள் ஐடிசிலாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் உங்களுக்கு 250 ரூபா 300 ரூபா கூட நீங்கள் கொடுத்துவாங்க. அந்த 300 ரூபாய்க்கு 11 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக உங்களுக்கு கொடுப்பான். இல்லை 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ள கொடுப்பான். ஸோ ஒரு 300 ரூபாய்க்கு ஒருத்தன் உங்களுக்கு வருஷத்துக்கு 10 ரூபாய் வந்து பே பண்ணுறான். பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தர மாட்டான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000 ஷேர் வச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக அதனோட அமௌண்ட் வந்து நல்ல மல்டிபிளாக குமுலேட்டிவ் வந்துட்டே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வந்து ஸ்பிட் கொடுக்குறான், போனஸ் கொடுக்குறான் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். எப்படி ஒரு சின்ன ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் நான் வந்து பெருசாக வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான். 10,000 ரூபாய் போட்டிருப்பாங்க, ஒரு 100 ஷேர் வருது அப்படின்னா ஸோ 1:1 கொடுக்கும்போது அது 200 ரூபாய் ஆச்சு. திரும்ப அந்த ப்ரைஸு 500லேருந்து 1000 ஆக போகுது. திரும்ப அந்த 1000 ஆகும் 1:1 அப்படின்னா அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும் மொத்தமாக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100க்கு 200 வந்திருக்கும், 200க்கு 400 வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கொடுத்தனா 400க்கு 800 ஆகும். ஸோ 800 into 1000 அப்படின்றப்போ பெரிய அமௌண்ட் வரும். அவன் டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி, போனஸ் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த 800 ஸ்டாக்குக்கான அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு லாங் இன்வெஸ்டிங்ல எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளாக பண்ணிட்டு போகிறது அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், விருப்பம் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன வீடியோவில் எல்லா விஷயத்தையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஒன் திங். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிங் ஃபார்வர்டு உங்களுக்கு எதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ யூ கேன் கான்டாக்ட் மீ அண்ட் மை நம்பர் இஸ், என் ஃபோன் நம்பர் வந்து 9944806407. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் உடனே அட்டன் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் திரும்ப உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். Thank you for watching. Have a great day. Take care. Bye bye.